ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீனராசியில் குரு பகவான் இருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார்? குரு பகவான் இயற்கையில் சுபகிரகம் ஆவார். மேலும் மீனராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஆவார். ராசி அதிபதி ராசியிலே இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ராஜயோக பலன்களை கொடுப்பார் அந்த கிரகம். மீனராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். மீன ராசியிலே ஆட்சி பெற்று குரு பகவான் இருக்கும் பொழுது, குருதசை 16 வருடங்கள் நடைபெறும் பொழுது குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு ராஜயோக பலன்களை கொடுப்பார். மீன ராசிக்கு அதிபதி மட்டும் இல்லைங்க, 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஆவார். லக்னம் 10ஆம் வீடு 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னம், கேந்திரம், திரிகோணம் என்ற இடத்துக்கு வரும்பொழுது ராஜயோக பலனை கொடுப்பார். குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு மீனராசியிலே ஆட்சி நிலை பெற்று குரு தசை நடைபெறும் பொழுது, தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோக பலனை கொடுப்பார் குரு பகவான் ஆவார். குரு தசை 16 வருடங்கள் நடைபெறும் பொழுது அல்ல குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவானுக்கு பரிகார ஸ்தலம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆகும். திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு நன்மை பலன்களை வாரி வழங்குவார். தனது தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது குரு பகவான் நன்மை பலனை மீனராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவார். நன்றி.